லெசன் 2 Why Teach Financial Literacy அப்படிங்கிற பகுதியை முழுமையா அனலைஸ் பண்ண போறோம். ராபர்ட் கியோசாக்கி எழுதின புகழ்பெற்ற ரிச் டாட் போர் டாட் புத்தகத்தை பத்தி தான் பேச போறோம். 1923 ஆண்டு சிகாகோல இருக்கிற ஒரு எட்ஜ்வாட்டர் பீச் ஹோட்டல்ல ஒரு மிகப்பெரிய மீட்டிங் நடந்தது. சார்ல்ஸ் ஸ்வாப், ரிச்சர்ட் விட்னி, ஐவார் க்ரூகர் அப்படின்னு உலகின் மிகப்பெரிய இரும்பு தொழிற்சாலை, சர்வதேச வங்கிகளோட தலைவர்கள் எல்லாரும் அங்க இருந்தாங்க. உலகத்தையே தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருந்தவங்க அவங்க. சரியா 25 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த அறையில இருந்த ஏறக்குறைய எல்லாருமே கடனாளியாகவோ சிறையிலோ அல்லது தற்கொலை செய்து கொண்டோ இறந்துட்டாங்க. இது ஒரு ரொம்பவே சோகமான ஆனா அதிர்ச்சியான உண்மை. 24 வயசுல கோடிக்கணக்கில் சம்பாதிச்ச ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் வெறும் 5 வருஷத்துல எல்லாத்தையும் இழந்துட்டு 29 வயசுல ஒரு கார் கழுவுற இடத்துல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. அவர் கையில இருந்ததெல்லாம் அவர் வாங்கின ஒரு சாம்பியன்ஷிப் மோதிரம் மட்டும்தான். கார் கழுவும் போது அந்த மோதிரத்தை கழற்ற மறுத்ததால அந்த வேலையும் அவருக்கு போயிடுச்சு. இத்தனை கோடிகளை பார்த்து ஒருத்தருக்கு எப்படி இந்த நிலைமை வருது? அந்த கூடைப்பந்து வீரருக்கும் 1923 இருந்த கோடீஸ்வரர்களுக்கும் உள்ள ஒரே ஒற்றுமை, அவங்க கிட்ட பணம் இருந்தது. ஆனா ஃபைனான்சியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல. பணம் அப்படிங்கிறது ஒரு பூத கண்ணாடி மாதிரி. பணத்தை எப்படி நிர்வகிக்கிறது அப்படிங்கிற கட்டமைப்பு உங்க மூளையில சரியா இல்லைன்னா கையில எவ்வளவு பணம் வந்தாலும் அது உங்க பிரச்சனையை இன்னும் பெரிதாக்குமே தவிர தீர்க்காது. ஒரு மிகப்பெரிய எம்பயர் ஸ்டேட் பில்டிங்கை கட்டணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்ப முதல்ல என்ன பண்ணணும்? பல 100 அடிக்கு ஆழமான ஒரு குழி தோண்டி வலுவான ஒரு அடித்தளத்தை, அதாவது ஃபவுண்டேஷனை அமைக்கணும். கண்டிப்பா. ஆனா ஒரு சாதாரண புறநகர் பகுதியில கட்டப்படுற சின்ன வீட்டுக்கு வெறும் 6 இன்ச் கான்கிரீட் அடித்தளம் இருந்தா போதும். பிரச்சனை என்னன்னா பலரும் அந்த 6 இன்ச் கான்கிரீட் அடித்தளத்தை வச்சுக்கிட்டு எம்பயர் ஸ்டேட் பில்டிங் கட்ட ஆசைப்படுறாங்க. கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிற விளையாட்டு வீரர்களோ இல்ல லாட்டரி வென்றவர்களோ கொஞ்சம் வருஷத்திலே பழைய நிலைமைக்கு வரதுக்கு காரணம் அந்த பணத்தை தாங்கி பிடிக்கிற நிதியல் அடித்தளம் அவங்க கிட்ட இல்ல. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பணத்தை எப்படி செலவு பண்றது அப்படிங்கிறது மட்டும்தான். உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு விதிதான், the only rule. ஆமா, அந்த ஒரு விதி கேட்பதற்கு ரொம்ப சுலபமா இருக்கு. அதாவது அசெட்டுக்கும் லயபிலிட்டிக்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கங்க, அப்புறம் அசெட்ஸை வாங்குங்க. பணக்காரங்க அசெட்ஸ் வாங்குறாங்க, ஏழைகளும் நடுத்தர மக்களும் லயபிலிட்டிஸ வாங்கிட்டு அத அசெட்ஸ்னு தவறா நினைச்சுக்கிறாங்க. அசெட் அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல பணத்தை கொண்டு வந்து போடுறது, புட்ஸ் மணி இன் யோர் பாக்கெட். ஆமா. லயபிலிட்டி அப்படிங்கிறது உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை வெளியே எடுக்கிறது, டேக்ஸ் மணி அவுட் ஆஃப் யோர் பாக்கெட். நீங்க வேலைக்கு போனாலும் சரி போகாட்டியும் சரி, எது உங்க பாக்கெட்ல பணத்தை சேர்க்குதோ அது அசெட், எது பணத்தை புடுங்குதோ அது லயபிலிட்டி. இந்த ஒரு விதியை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கிட்டா போதும். சரி, இப்ப இந்த அசெட்டும் லயபிலிட்டியும் நிஜ வாழ்க்கையில எப்படி கேஷ் ஃப்ளோவா, அதாவது பணப்புழக்கமா மாறுது அப்படின்னு நாம பார்க்கலாம். முதலாவது பாத்தீங்கன்னா ஏழைகள், அதாவது புவர். இவங்களோட பணப்புழக்கம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவங்களுக்கு வர்ற இன்கம், அதாவது வருமானம் நேரா வாடகை, சாப்பாடு, துணிமணின்னு எக்ஸ்பென்சஸா வெளியேறிடும். இவங்க கிட்ட அசெட்ஸ் வாங்குறதுக்கான பணமும் இருக்காது, அதே சமயம் பெரிய அளவிலான கடன்களும், அதாவது லயபிலிட்டிஸும் இருக்காது. ரெண்டாவது வகை தான் நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ். இவங்களோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் தான் சமூகத்துல பரவலா பார்க்கப்படுறது, அப்புறம் ரொம்ப ஆபத்தானதும் கூட. எப்படி சொல்றீங்க? இவங்களுக்கு சம்பளம் வந்த உடனே அந்த இன்கம் முதல்ல லயபிலிட்டிஸ்க்கு தான் போகுது. அதாவது வீட்டு கடன், கார் கடன், கிரெடிட் கார்டு பில்கள் அப்படின்னு பல இஎம்ஐகளுக்கு போகும். அதுக்கப்புறம் மீதமுள்ள பணம் தான் எக்ஸ்பென்சஸா, அதாவது அன்றாட செலவுகளா மாறும். இவங்களுக்கு சம்பளம் ஏற ஏற வரியும் கூடும், செலவும் கூடும். எனக்கு தான் சம்பளம் ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சிட்டு புதுசா ஒரு பெரிய காரு, பெரிய வீடுன்னு இன்னும் கொஞ்சம் லயபிலிட்டிஸை வாங்குவாங்க. இதனால செலவு மறுபடியும் ஏறும். ஒரு சக்கரத்துக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருப்பாங்க. இதுல ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா இவங்க முழுமையா தங்களோட வேலையையும் முதலாளியையும் தான் சார்ந்திருப்பாங்க. சரி, அப்போ மூணாவது வகையான பணக்காரர்கள், அதாவது ரிச் மக்களோட கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் எப்படி இருக்கும்? இவங்களோட முழு கவனமும் ஆசிட் காலமா வளர்க்கறதுல தான் இருக்கும். அவங்க ஆசிட்ஸ உருவாக்குறாங்க இல்ல வாங்குறாங்க. ரியல் எஸ்டேட், ஸ்டாக்ஸ் இல்ல ஒரு புக் எழுதி வர ராயல்டி மாதிரி இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியை உருவாக்குறாங்க. அந்த ஆசெட்ஸ் அவங்களுக்கு தொடர்ந்து இன்கம் தந்துகிட்டே இருக்கும். அந்த இன்கமை வச்சு அவங்க செலவுகளை பாத்துக்குவாங்க. அதனாலதான் பலரும் என்கிட்ட அடிக்கடி கேட்கறது உண்டு, எனக்கு திடீர்னு ஒரு லாட்டரி அடிச்சா இல்ல என் கம்பெனில டபுள் ப்ரமோஷன் கிடைச்சா என் கடன் எல்லாம் தீர்ந்துடும் தானே அப்படின்னு. இது ரொம்ப தப்பான எண்ணம். A fool and his money is one big party அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தரோட மூளையில இருக்கிற கேஷ் ஃப்ளோ பேட்டர்ன் செலவு பண்றதாவே அமைக்கப்பட்டிருந்தா அவங்களுக்கு லாட்டரியில கோடி கோடியா பணம் வந்தாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க? உடனே போய் அதை விட பெரிய ஒரு லயபிலிட்டியை வாங்கி வைப்பாங்க. கரெக்ட். அதிக பணம் வருவது அவங்களோட பிரச்சனையை அதிகமாக்குமே தவிர ஒருபோதும் தீர்க்காது அப்படிங்கறத நாம ஆழமா புரிஞ்சுக்கணும். நடுத்தர மக்கள் அதிக பணம் வந்ததும் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? ஒரு பெரிய வீட்டை வாங்குறதுதான். எனக்கு சொந்தமா ஒரு பெரிய வீடு இருக்கு, அதுதான் என் வாழ்க்கையோட மிகப்பெரிய முதலீடு அப்படின்னு அவங்க பெருமைப்படுவாங்க. இங்கதான் மிகப்பெரிய முரண்பாடே ஆரம்பிக்குது. இந்த மொத்த விவாதத்திலேயே ரொம்ப சர்ச்சைக்குரிய கருத்து இதுதான். அதாவது நடுத்தர மக்கள் தாங்கள் வாங்குற சொந்த வீட்டை ஒரு முதலீடு, ஒரு அசெட் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இந்த குறிப்புகள் என்ன சொல்லுதுன்னா உங்க சொந்த வீடு ஒரு லயபிலிட்டி அப்படின்னு ஆணித்தரமா சொல்லுது. ஆமா சொல்லுது. இத நீங்க எப்படி கேக்குறவங்களுக்கு விளக்குவீங்க? இப்ப என் தாத்தா வாங்கின ஒரு நிலமோ வீடோ இன்னைக்கு பல மடங்கு விலை உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது எப்படி லயபிலிட்டி ஆகும்? உங்க தாத்தா வாங்கின வீட்டின் மதிப்பு இன்னைக்கு உயர்ந்திருக்கலாம்,
ஆனா அசெட் மற்றும் லயபிலிட்டிக்கான அந்த எளிய விதிய, அந்த கிஸ் பிரின்சிபலை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஓகே, பாக்கெட்ல பணம் போடுறது எடுக்கிறது. எக்ஸாக்ட்லி. அசெட் அப்படின்னா அது ஒவ்வொரு மாசமும் உங்க பாக்கெட்ல பணத்தை போடணும். ஆனா நீங்க 30 வருஷம் மார்கேஜ், அதாவது வீட்டு கடன் போட்டு வாங்குற ஒரு சொந்த வீடு என்ன பண்ணுது? அது ஒவ்வொரு மாசமும் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குது. ஆமா, இஎம்ஐ, சொத்து வரி, இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பணம் போயிட்டே தான் இருக்கு. ஆக தர்க்க ரீதியா பார்த்தா உங்க சொந்த வீடு உங்களோட மிகப்பெரிய லயபிலிட்டி. உங்க பாக்கெட்ல பணத்தை போடுறதுக்கு பதிலா அது வங்கியோட, அதாவது பேங்கோட பாக்கெட்ல தான் பணத்தை போடுது. நீங்க வீட்டை அசெட்னு தவறா நினைச்சு மொத்த சேமிப்பையும் அதுல கொட்டும் போது 3 பெரிய இழப்புகளை சந்திக்கிறீங்க அப்படின்னு நோட்ஸ் ரொம்ப தெளிவா பட்டியலிடுது. முதல்ல பாத்தீங்கன்னா நேர இழப்பு, லாஸ் ஆஃப் டைம். 30 வருஷம் ஒரு வீட்டுக்காக உங்க உழைப்ப கொட்டி கடனை அடைக்கிறீங்க. அந்த 30 வருஷத்துல உண்மையான வருமானத்தை தரக்கூடிய வேற அசெட்ஸை நீங்க வாங்கி வளர்த்திருக்க முடியும். ரொம்ப கரெக்ட். ரெண்டாவது என்னன்னா மூலதன இழப்பு, லாஸ் ஆஃப் கேபிட்டல். அந்த வீட்டோட பராமரிப்பு செலவு, வரி, இஎம்ஐ வட்டிக்கு நீங்க கட்டுற பணத்தை வேற எதுலயாவது முதலீடு செஞ்சிருந்தா அது பல மடங்கு பெருகி இருக்கும். அடுத்து மூணாவது ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம், கல்வி இழப்பு, லாஸ் ஆஃப் எஜுகேஷன். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஆமா, உங்க பணம் எல்லாம் வீட்டு கடனை அடைக்கவே சரியா போயிடுறதால முதலீடு செய்யறதுக்கான உபரி பணம் உங்ககிட்ட ஒருபோது இருக்காது. பணம் இல்லாததால நீங்க நிஜமான முதலீடுகளை பத்தி கத்துக்கிறதே இல்ல. பினான்சியல் ஆப்டிடியூட் எனப்படும் நிதித்திறன் உங்ககிட்ட வளராமலே போயிடுது. இது எவ்வளவு ஆழமான உண்மை. கண்டிப்பா. இந்த இடத்துல நம்ம ஜப்பானியர்களோட 3 சக்திகளை, 3 பவர்ஸ் இணைச்சு பார்க்கணும். வாள், ஆபரணம், கண்ணாடி. கரெக்டா? ஆமா. ஜப்பானியர்கள் ஆயுத சக்தி, அதாவது வாள், பணத்தின் சக்தி, அதாவது ஆபரணம், மற்றும் சுய அறிவின் சக்தி, அதாவது கண்ணாடி. இந்த 3ஐயும் நம்பினாங்க. இதுல ரொம்ப வலிமையானது கண்ணாடியின் சக்தி தான், பவர் ஆஃப் த மிரர். அதாவது உங்களை நீங்களே ஆழமா பார்த்து சுய பரிசோதனை செஞ்சுக்கிறது. ஆனா பிரச்சனை என்னன்னா, பெரும்பாலான நடுத்தர மக்கள் அந்த கண்ணாடியை பாக்குறதே இல்ல. மத்தவங்களை பார்த்து அப்படியே காப்பி அடிக்கிறாங்க. கன்ஃபார்மிட்டி. என் ஃப்ரெண்ட் ஒரு பெரிய வீடு வாங்கிட்டான், அதனால நானும் வாங்கணும். எல்லாரும் பாதுகாப்பா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போடுறாங்க, பிளே இட் சேஃப் அப்படின்னு சொல்ற மாதிரி நானும் அப்படியே செய்றேன் அப்படின்னு கூட்டமா போறாங்க. இது ஏன் நடக்குது? ஃபியர் ஆஃப் ஆஸ்ட்ரசிசம், அதாவது சமூகத்திலிருந்து தனித்து விடப்படுவோம் அப்படிங்கிற பயம்தான் இதுக்கு காரணம் சொல்லியிருக்கு. கண்ணாடியை பார்த்து நான் செய்யறது உண்மையிலேயே சரியானதா, இந்த 30 வருஷம் இஎம்ஐ எனக்கு தேவையா அப்படின்னு தங்களே கேட்டுக்க அவங்க பயப்படுறாங்க. இதுக்காக நீங்க சொந்த வீடு வாங்கவே கூடாது, இல்ல உங்களுக்கு ஒரு கனவு இல்லம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது இதுக்கு அர்த்தம் இல்ல. உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வேணும்னா தாராளமா வாங்குங்க. ஆனா ஏழைகளையும் நடுத்தர மக்களையும் போல நேரா போய் லைபிலிட்டிஸை வாங்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். அதேதான். அதுக்கான கேஷ் ஃப்ளோவை உருவாக்க முதல்ல அசெட்ஸை வாங்குங்க. அந்த அசெட்ஸ் உங்களுக்கு கொடுக்கற இன்கமை வச்சு உங்க வீட்டு கடனை கட்டுங்க. அதுதான் பணக்காரர்கள் செய்யற ரகசியம். அருமை. சரி, இப்ப நாம ஒரு மிகப்பெரிய கேள்வியை நோக்கி நகருவோம். நாம இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோமே, உண்மையில நாம யாருக்காக வேலை செய்யறோம்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க ஒரு கார்ப்பரேட் நிறுவனத்துல வேலை செய்றீங்க அப்படின்னா உங்க உழைப்பு உங்க கம்பெனி முதலாளிய பணக்காரராக்குது. நீங்க வருமான வரி கட்டுறீங்க. அப்போ வருஷத்துல பல மாசங்கள் நீங்க அரசாங்கத்துக்காக, கவர்மெண்ட்டுக்காக உழைக்கிறீங்க. அப்புறம் பேங்க். ஆமா, உங்க வீட்டு கடன், கார் கடன், கிரெடிட் கார்டு இதெல்லாம் பார்த்தா நீங்க வங்கிகளுக்காக உழைக்கிறீங்க. அப்படின்னா உங்களுக்காக நீங்க எப்ப உழைக்க போறீங்க? நமக்கான செல்வத்தை, அதாவது வெல்த்தை எப்படி அளவிடுவது? ஒருத்தருக்கு பெரிய வீடு, கார் இருந்தா அவரை பணக்காரன்னு சொல்றாங்க. அதுதானே அளவுகோல்? அது ஒரு தப்பான கணக்கு. பலரும் நெட்வொர்த், அதாவது நிகர மதிப்பு அப்படிங்கறது தான் செல்வம்னு நம்புறாங்க. வீட்டின் சந்தை மதிப்பு, கேரேஜ்ல இருக்கிற பழைய கார்னு எல்லாத்தையும் கூட்டி கடனை கழிச்சுட்டு என் நெட்வொர்த் பல கோடிகள் அப்படின்னு பெருமைப்படுவாங்க. ஆனா நிஜத்துல அது உதவுமா? கண்டிப்பா இல்ல. நாளைக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சியோ இல்ல வேலை இழப்போ வந்தா அந்த பழைய காரையோ நீங்க குடியிருக்கிற வீட்டையோ உடனே வித்து சாப்பிட முடியாது. இத ஆர் பக்மின்ஸ்டர் ஃபுல்லர் அப்படிங்கிற அறிஞர் ரொம்ப ஆழமா வரையறுக்கிறாரு. அவர் செல்வத்தை பணத்தால அளவிடல, நேரத்தால அளவிடுறார். டைம். இது ரொம்ப பவர்ஃபுல் ஆன கான்செப்ட். வெல்த் இஸ் a person's ability to survive so many number of days forward அப்படின்னு சொல்றாரு. அதாவது நான் இன்னைக்கு வேலை செய்யறத திடீர்னு நிறுத்திட்டா, என்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு எத்தனை நாட்கள் என்னால என் வாழ்க்கை தரம் கொஞ்சம் கூட மாறாம உயிர் வாழ முடியும் அப்படிங்கிறது தான் உண்மையான செல்வத்துக்கான அளவுகோல். சரி, இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி இதை மட்டும் சிந்திச்சு பாருங்க. நாளை காலை என் வேலை பறி போயிட்டுச்சுன்னா என்னோட வாழ்க்கை தரம் எந்த விதத்திலையும் மாறாம இருக்க என்கிட்ட இருக்கிற அசெட்ஸ் எனக்கு எத்தனை மாசங்களுக்கு சோறு போடும்? சூப்பர் கேள்வி. உங்க வெல்த் எத்தனை நாட்கள் அப்படிங்கறத இன்னைக்கு ஒரு பேப்பர்ல கணக்கு போட்டு பாருங்க. அந்த பதில் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு தரும்.